சண்முகம் தவசீலன் என்கின்ற என்னுடைய யூடியூப் தளத்தினை பார்வையிடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது நான் பதிவிடுகின்ற காணொளிகளை உடனுக்குடன் பார்வையிடக்கூடியதாக இருக்கும். இந்த இடம் நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு இடம். இந்த இடத்தை தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த இடம் மிக பிரபல்யமான இடம். உங்களுக்கு தெரியும், இந்த புறத்திலே பார்த்தீர்களாக இருந்தால் இங்கே வட்டுவாகல் பாலம் அமைந்திருக்கின்றது. இறுதி யுத்த கால பகுதியிலே மக்கள் அனைவரும் போரின் இறுதி நாட்களை சந்தித்து மிக கொடூரமான வலிகளை சந்தித்த ஒரு பகுதியாக இந்த வட்டுவாகல் பாலம் அமைந்திருக்கின்றது. அந்த வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றமையும் நீங்கள் அறிந்தது. அவ்வாறான வகையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள் தற்போது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான மிகவும் காத்திரமான வேலைகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். குறிப்பாக தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற அரசாங்க அதிபர் இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமாக இருக்கின்றமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சுற்றுலா தலங்களை பல்வேறு இடங்களிலும் அடையாளப்படுத்தி அதனை புனரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையிலே இந்த மறக்க முடியாத வட்டுவாகல் பாலத்தின் இந்த நந்திக்கடல் கலப்பு முகத்துவாரம், அதாவது கடலை இந்த நந்திக்கடல் சந்திக்கின்ற இந்த முகத்துவாரத்தை அண்மித்ததான இந்த பகுதியிலே மிகவும் ஒரு அழகான ஒரு சுற்றுலா தலத்தினை உருவாக்கி வருகின்றார்கள். அரசினுடைய கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழே இந்த சுற்றுலா மையம் செய்யப்பட்டு வருகின்றது. உண்மையிலே இந்த இடத்திலே ஒரு பொருத்தமான இடமாக இருக்கும். குறிப்பாக இந்த வட்டுவாகல் பாலம் அமையப்பெற்றதன் பின்னரான நாட்களிலே இந்த இடத்திலிருந்து இந்த இயற்கை அழகை ரசிப்பதற்கு மிகவும் ஒரு பொருத்தமான இடமாகவும் சிறுவர்கள் முதியவர்கள் வரை அனைவரும் வருகை தந்து தங்களுடைய பொழுதினை போக்கக்கூடிய வகையிலே மிக பிரபல்யமடையக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்ற இந்த இடம் தற்போது சுற்றுலாத்தலமாக புனரமைக்கப்பட்டு வருகின்றது. உண்மையிலே இதை எடுத்திருக்கின்ற முயற்சிக்கு அந்த அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிப்பதோடு இந்த சுற்றுலாத்தலம் மிகவும் பிரசித்தி வாய்ந்த வகையிலே அமையப்பெற வேண்டும் என்பது மாத்திரமல்லாமல் மிகவும் சுத்தமான முறையிலே இந்த இடத்தை பராமரித்து இதை ஒரு சிறந்த சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதையும் எதிர்பார்த்து தொடர்ந்து இந்த காணொளிகளோடு இணைந்துள்ளோம். தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு. கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும், கரை மணலில் நண்டுகள் ஏதேதோ இருக்கும். கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணம் படகு போலிருக்கும், கரை மணலில் நண்டுகள் ஏதேதோ இருக்கும். குடை போலும் பனைமரம் பார்ப்போரை மயக்கும், கொள்ளை அழகு என்று உலகமே வியக்கும். கொள்ளை அழகு என்று உலகமே வியக்கும். தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு.
கோணமாமலை மீதில் அலைமோதி பாயும் கூட்டமாயெழில் மான்கள் கடலோரமேயும். கோணமாமலை மீதில் அலைமோதி பாயும் கூட்டமாயெழில் மான்கள் கடலோரமேயும். தேனிலா காலத்தில் கடலில் பொன் பூக்கும் தீந்தமிழ் புலவன் கை எழுதுகோல் தூக்கும். தீந்தமிழ் புலவன் கை எழுதுகோல் தூக்கும். தமிழீழத்தின் அழகு தனி அழகு, எங்கள் தாயகத்தின் பெருமை அறியும் உலகு. தமிழீழத்தின் அழகு தனி அழகு.